வரக்கூடிய நபர் சொன்னா தெரிஞ்சுப்பங்க. இந்த சத்திய வார்த்தையே உயிர் ஒன்றாகவும் உடல் ஐந்தாக விளக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் நடுவில் விளக்கக்கூடிய பார்த்திவன் பர்குணன் இப்படி 11 படைத்த அசுரன் அடியே உங்களுக்கு 11 நாம தெரியுமா? இப்படி வருது என்றால் அது அந்திரவாசிகள் எல்லாம் ஜெயா விஜயபவா அப்படியே ஜெயா விஜயபவா என்று ஆசீர்வதிக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் காட்டுக்கு அனுப்பினான். உங்களை காட்டுக்கு அனுப்புனாங்க. பிறகு காட்டுல 7வது விழா என்ன வேணும்? அது காமிகாரிசி வேணும். காமிகாரிசி வேணும். அப்படி இருக்க சமயத்திலேயே எங்க தேடி உங்களை தேடி வேத வியாசாவை எழுதுறீங்களா? உங்க தாத்தா வேத வியாசம் வந்தாருங்களா? வந்தவர் அடிபடிச்சு எங்களை நாடி வந்த காரணம் கேட்க வந்த காரணம் அப்படின்னு கேட்டீங்க. பாண்டவர்களே எப்படியும் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்கியாவதை கழித்து சென்றாலும் துரியோதனன் ஆழ்வெடுக்க மாட்டான். அதனால் உங்களில் ஆயுத பலம் கிடையாது. அதனால் உங்களில் யாராவது ஒருவர் இவனை கோரி தலம் செய்து பாசுபாதத்தை பெற வேண்டும் என்று தெரிவித்தார். பாசுபாதம் பெறணும் அப்படின்னு சொன்னாரு. யார் தகுந்தவர் எங்களுடைய அருமை யார் தேர்ந்தெடுத்தார்? யார் தெரியுமா? யாரு? தவத்திற்கு சிறந்தவர் குறிப்பிட்டார். தாத்து சேர்ந்தவர் நீங்க தான் அப்படின்னு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. சாவட பூண்டியன் கையிலே நாடி ஈசனை தேடி அவரை சுதி பாடி பாசுபாதத்தை பெற்று திரும்ப எங்கே சென்றேன்? எங்க சென்றீங்க? அப்படி சமயத்திலே என் தந்தை சோர்வு இருந்தது. சோர்வா இருந்தது. என்ன மனக்காக்க என்னது கேட்க ஏன் சோர்வாக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க. என்ன சொன்னார்? அப்ப அர்ஜுனா எனக்கு விவாத கவச கால கேயன் என்னும் 3 கோடி அவர்கள் இருக்கிறார்கள். ஒருக்கு 3 கோடி அவர்கள் பகையாளியா இருக்காங்க. அவனால் வெல்ல முடியவில்லை தெரிவித்தான். நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு ஒரு ரதமும் ராஜா சாரதியை கொடுத்தால் நான் சென்று அழைத்தவர்கள் தெரிவித்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதன் பிரகாரம் மாதிரியை துணை கொண்டு சென்றியல் சண்டைக்கு ஒவ்வொருவரை வெட்டி வைத்துகிறேன். மறுபடியும் உயிர் பிடித்து வருகிறார்கள். செத்தவங்களா மறுபடியும் எழுந்து வராங்க. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த செய்து கொண்டிருக்க சமயத்திலே அர்ஜுனா இவரை உங்களால் இப்படி கொல்ல முடியாது. இப்படி கொல்ல முடியாது. அனைவரும் ஒரே முகபாவோடு இருக்கும் போதுதான் உனக்கு கொல்ல முடியாது. எல்லாரும் ஒரே வரிசையா நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை அறிந்த நான் புறமுறை காட்டி ஓட ஆரம்பிச்சு
பயந்து ஓடுற மாதிரி ஓடுனீங்க. அந்த மூலவர் அவனங்களும் எவனா சிவனிடம் பாசுவாரத்தில் பெற்றவன் என்று கை தட்டி மூச்சில் மேதி விரல வைக்க கலை செய்து சிற்பன கலையா எய்து அந்த மூலவர் அவர்களை படித்து ஒரே அம்மா மூணு படிச்சிட்டீங்க. செய்தியை தந்தை தெரிவித்து அவர் எனக்கு ஒரு முதல் ஆட்சியை தேவலவத்தில் ஓஹோ சரிங்க. அப்படி ஆட்சியை சாவத்திரியே ரம்பை ஊர்வசி இலோதமை இப்படி சொல்லக்கூடிய 4 பெண்கள் ஆட்சி வாழ்கிறார்கள். அது நான் யார்கிட்ட ஆட்சி தெரிவிக்கிறேன்? ஊர்வசியின் ஆட்சி தெரிவிக்கிறேன். ஏங்க ஆனால் அவள் என்னுடைய அழகை ரசிக்கிறாள். இது அறியாத நாள் அரசை பற்றி முடிந்தாது. அழைத்து சென்ற சமயத்திலே எனக்கு முன்பாகவே ஊர்வசி பாலும் பழத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். உங்களுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன யாரில் நான் கேட்க அர்ஜுனா உன்னை நான் சேர வேண்டும் என்றார். அம்மா நீங்களும் என் தந்தை சபையில் நாட்டி வளர்க்கிற மாதிரி ஒருவர் நீங்கள் ஒரு வேறு எனக்கு தாயாக வேண்டும். நீங்க தாய் அதனால முடியாத தெரிவித்து கோபமுற்ற ஊர்வசி உனக்கு இவ்வளவு அழகரை கேட்டால் இவ்வளவு கர்வம் என்று ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் 60 பேரையா போட வேண்டிய சாமம் கொடுத்தால் வந்து தந்தை அரசு வேட்டிக்கு அழைக்கிறார். செல்ல முடியுமா? எப்படிங்க முடியும்? வெளியே போக முடியாது. அழைத்து பார்த்த தந்தை என்னை நாடி அவரே வந்தார். உங்களை தேடி அவரே வந்துட்டாரு. அப்புறமே அதன் பிறகு அதை தெரிவித்து என்ன சொன்னீங்க? தெரிவித்தவுடனே ஊர்வசி சாபத்திரை சொன்னார். கேட்டீங்க? ஆமா நம்ம தெரிவித்தது என்ன சொன்னாங்க? சாபத்திரை செய்ய முடியாது, 1 வருடமாவது அனுபவித்தே தீர வேண்டும் என்று தெரிவித்தார். 1 வருஷமாவது அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் என்ன கேட்டுக்கொண்டேன்? என்ன கேட்டீங்க? ஆயே எனக்கு இப்பொழுது இந்த சாபம் தேவையில்லை, நான் நினைக்கும் போது வந்தால் ஒருவர் அனுபவிக்கிறேன் என்று அப்படி நீங்க கேட்டீங்க. அப்படி அந்த உருவம் எனக்கு எப்போது பயன்படுத்த தெரியுமா? எப்போது பயன்பட்டது? மச்சதாரத்தில் உருமாறி செல்ல எனக்கு வழி கிடைத்தது. நான் சென்றேன். அந்த வருஷத்தில் என்ன தெரியுமா? என்ன நடந்தது? அவசர கூட்டம் ஏற்படுத்தி பாண்டவர்கள் எங்கிருக்கிறார்களோ அந்த இடம் செழிப்பாக இருக்கும் என்று தெரிவித்தார்கள். அதன் பிறகு செழிப்பாக இருந்த நாடு என்ன நாடு? விராட மன்னருடைய நாடு மற்ற நாடு செழிப்பா இருக்கு. அதனால் எங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தால் மறுபடியும் ஓட்டலாம் 12 ஆண்டு வரலாம். என்ன செய்தார்? அனுப்பி இதை அறிந்த விராட மன்னர் ஆண்படையை தேர்ச்சி கொண்டு சென்று விட்டார். இந்த புறமும் துரியோதனன், பீஷ்மர் இப்படி போன்ற பெரியவர்கள் எல்லாம் வளர்ச்சி மாலை வழக்கு சென்றார்கள். அந்த மகாராஜா தெரிவித்தது பெண் பிடி திரட்ட முயன்றது. ஆமாம். அப்போது அவருடைய மகன் அம்மா ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கும் போது நான் சென்று வருகிறேன் மாலை வளர்க்க என்று தெரிவித்தது. அதன் பிரகாரம் நான் ரத செலுத்தவும் சென்று படையை பார்த்தவுடனே பயந்து விட்டான். ஆமாம். அதன் பிறகு அவனை அழைத்து அவனை ரத விட்டு சொன்னே நான் சண்டை செய்தி நீங்க சண்டை ஆரம்பிச்சீங்க. அப்பொழுது வழக்கினியே மாடுகளை கவர்ந்து வந்ததால் விராட மன்னர் அவருடைய பெண்ணை எனக்கு மனமுடிக்க நினைத்தார். உங்களுக்கு மனமுடிக்க நினைத்தாரு. எனக்கு தேவையில்லை இந்த பேர் என்னுடைய மகன் அபிமன்யை திருமணம் முடிச்சு பிள்ளையை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தீங்க. அதற்கு சிறமாக வந்ததால் உபாலாபியம் என்ன பட்டினம் அப்படி உபலாய வட்டத்தை புரிந்து வந்து நல்ல சூதாக அனுப்ப துரியோதன நாடு
இருக்க மறைச்சு சண்டை என்று துறை 14 நாட்கள் யுத்தம். ஆமாங்க 14 நாள் நடந்திருக்கு. இன்று என்னுடைய சபை நிறைவேறக்கூட நாள். இதற்கு யார் வேணும் தெரியுமா? யார் வர வேண்டும்? சபை நிறைவேறும் என்றால் கண்ணபிரா வர வேண்டும். அவர் சும்மா வருவார். அது எப்படிங்க முடியும்? பஜனை பாடினாதான் வருவாரு. அப்படியா? ஆமா. இத வாணிய தோறு வாழைக்கு
மாதவன் பகவானே நமது அவரத்தால் ஹசிதா வருத்திய திருக்கோயில் வாய்ப்படிங்க வெகு ஜாக்கிரதையாக கால் புரிந்து வருகின்றாயா? ஜாக்கிரதையா பார்த்து வரங்க. நம்மை அடைந்த பக்த கோடிகளுக்கு ஏதேனும் இருக்கணுண்டோ? எந்த குறையிலும் நிம்மதியா தூங்குறாங்க. அப்படியா? துரியோதனன் சண்டை கேட்டு கை தட்டி நேற்று வரை எத்தனை நாள் யுத்தம்? 16 நாள் யுத்தம் நடந்திருக்கு. இதில் யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம்? பாண்டவருக்கு வெற்றி தீர்னருக்கு தோல்வி. அப்படி இருக்க இன்று என்னை அர்ஜுனன் தியானித்திருக்கிறான். அப்படிங்களா? எதற்கென்று தெரியவில்லை. சென்று பார்த்து வாங்க வாங்க. அப்படியா? ஆமா. ஆமா என்ன எதற்காக தியானித்தாய்? அப்படியா? எதற்கு தியானித்தாய்? ஏன் புறப்படு புறப்படு என்கிறாய்? மாமா உனக்கு தெரியாதா? என்ன தெரியாது என்று என்னுடைய சபதம் நிறைவேறும் நாள் ரத விட உன் சபதமா? ஆமா. என்ன சபதம்? மாமா என்னிடவே விளையாட்டா உங்களுக்கு? மாமா இத்தனை அர்ஜுன சபதம் எப்போது வரும் எப்போது காத்திருந்தீங்களா? எதற்கு அப்படி சொல்கிறாய்? தெரியாதே. இன்று நான் கண்ணனை கொல்ல வேண்டும். அப்படியா? அதை விடுங்க. கண்ணனை கொல்லணுமா? சரி போயிட்டு வா. என்னையா நான் சென்று வரேன். என்னையா சொல்ற? கர்ணனை நீதான கொல்ல போற? ஆமா. அதுக்கு நான் ஏன் வரணும்? என்ன ராசி வச்ச முடியாது? முடியாதா? முடியாது. உனக்கு
இது என்னது போர் தானே? ஆமாமா. போர் என்ன போர்? என்ன போர்? பாரத போர் பாகிஸ்தான் தானே பாம்பு போரியோடு பாரத போர் சொல்லி மாமா. உனக்கும் அந்த கண்ணனுக்கு தான் சண்டை. ஆமா உண்மை இல்ல? உண்மை. நான் உனக்கு மட்டும் ரத்த விடல. எப்போது பார்த்தாலும் இரவில் பகலில் தான் தப்பாமல் சரியில்லையாய் உனக்கு. எப்போது பார்த்தாலும் மமதலகிதி முன்னாடி அது போலே பாரத யுத்தம் 17வது யுத்தம் என்று. இன்று யாருடைய சபதம்? என்னுடைய சபதம்? உன்னுடைய சபதம் தானே? ஆமாம்மா. நீதான் சபதம் செய்த. ஆமா. நானா உன்னை சபதம் செய்ய சொன்னேன். ஆஹா. நீ தானே சபதம் செய்த. இப்ப இதுக்கு என்ன சொல்றாரு? காணனை கொண்டு வா. என்னையே அழைக்கிற? இதுக்கு என்ன சார்? அதோட முடியாதா? முடியாது. கண்டா யுக்கு ஓட்டாதியா மாமா. ஏ கண்ணா சேவால கண்ணா சொன்னா நல்லா இருக்கும். சொல்லு. கண்ணா இது முட்டாதியா கண்ணான கொல்ல அவன் செய்வது சரியா. மாமா என்னதுடா? இது என்ன சதியா அல்லது காலகதியா? எதற்கு இப்படி பேசுகிறாய்? மாமா அந்த கண்ணனை எப்போ சாவ செய்ய தெரியுமா? எப்ப சபதம் செய்த? வில்லாரம் கட்டத்தில் செய்தி. அப்படியா? அது எப்படி செய்தி? எப்படி? சொல்லணுமா? சொல்லுங்க. பதினெட்டு கருடாகியாய் போயிட்டு, 13 வருடம் முதல் இது வரைக்கும் சதி செய்யோ கொடுமை நீக்கி தந்தை உலகில் நடக்கையா. இதுவரை உங்களை நான் காத்துவிட்டேன். ஆமா. இழுத்ததையால் எப்படியோ இன்றைக்கு ஒரு நாள் அதிக பலமுடைய கர்ணனாக வானம் அவனுடைய எண்ணம் என்ன? அர்ஜுனா, ஆமா. இன்றைய தினத்திலே உன்னை எதிர்த்து ஒரு பகை வரவில்லை, 2 பகை வருகிறது. யார் யார்? கண்ணன் ஒன்று, கண்ணன் பாம்பு என்றால் படையும் நடுங்கு என்பார்கள். அவன் கரத்திலே பாம்பை எடுத்துக் கொண்டு வருகிறான். அதான் முதலில் நான் தான் ரதத்திலே ரதை விட அமர்ந்து கொண்டிருக்கேன். உண்மைதான். அது முதலில் அன்னதான் விழுங்க, அதான் நான் ரதை விட மாட்டேன். அப்படியா? மாமா உன்னை பார்த்தா ஒரு பக்கம் கோவம் வருது, சிரிப்பும் வருது. உன்னை பார்த்தா. ஏன் சிரிப்பு வருது? ஏய், பாம்பு நீரே பள்ளி கொண்டிருக்கிறாய். பாம்பு என்ன பயமயம் முடியும்? உண்மைதான் அர்ஜுனா, நான் சயனித்திருப்பது சாதுவான பாம்பு. இது அது போர் பாம்பு, அதை நாடி வந்திருக்கிறது. அப்படியா? ஆமா. அந்த பாம்பு நம்மள எப்போ தப்பிச்சது தெரியுமா? தப்பி பண்றதா? ஆமா. எப்போ? அதான் கேட்டா பாண்டா பேரு.
அப்பொழுது தப்பி சென்றது கோர விகார கொடியாக விளையக்கூடிய துரியோதனன் நாலு ஒரு சமாளிக்கலாம் காண்டாக அந்த காட்டை கொடுத்தான். ஆமா கொடுத்தான். அந்த காட்டை யாரை ஞாபகம் இருக்கிறதா? இருக்கின்றதே, நீ நான் தான் அடித்தோம். அப்படி அழைக்க சமயத்திலேயே அக்காட்டில் இருந்த எல்லோரும் மறிந்தார்கள். ஆனால் ஒரு தாய்ப்பாம்பு ஆமாம் ஞாபகம் வருகிறது. அர்ஜுனா அத பார், ஒரு பாம்பு உன்னுடைய கணக்கு தப்புகிறது என்றேன். ஒரு பாம்பை பூட்டி அடித்தேன். தாய்ப்பாம்பு தரையில துளிர்த்து இழந்தது. அந்த குட்டி பாம்பு வாழறுபட்டு எங்கு சென்றது தெரியுமா? அங்கதேசம் சென்று தன்னிடம் கொண்டு குடமாக பால் குடித்து உனக்காகவே வளர்ந்து வருகிறது. அப்படியா? ஆமா மாமா, அது மட்டுமா? இன்னொரு ஆபத்து காப்பாற்றுகிறீ. பழமை காலத்தின் கதையெல்லாம் சொல்கிறாய் போல. சொல் மாமா, அதை பாத்து மனைவியை அரங்கமா நிறுத்தி அந்த நேரத்தில் நாங்கள் எதுவும் செய்யாத நிலையில் இருந்தோம். அப்போது நீ என்ன செய்தாய்? நான் என்ன செய்தேன்? திரௌபதிக்கு சங்கத்தனமாக கோடி உடைய சேலை கொடுத்து காப்பாற்றினார். இது என்ன வேடிக்கையா? அர்ஜுனா, என்ன ஞாபகம் இருக்கின்றதா? சொல்லுங்கள். நீங்கள் ராஜஸ்ரீயாக செய்யும் பொழுது நானும் என்னுடைய 8 பட்டஸ்திரிகளும் வந்திருந்தோம். அந்த சமயத்தில் எனக்கும் சிசுபாலனுக்கும் முகமாக போர் நடக்கின்றது. அப்போது சிசுபாலனுடைய வாள் என் விரலில் பட்டு ரத்தம் போகின்றது. அப்பொழுது பார்த்தார்கள் என்னுடைய பட்டஸ்திரிகள் சேலையை பார்த்து அமைதியாக இருந்தார்கள். யாக குண்டத்திலே அமர்ந்த திரௌபதா எழுந்து வந்து அவருடைய விலை மதிப்பற்ற சேலையை கிழித்து என் விரலியை சுற்றினால் ரத்தம் நின்றது. அப்பொழுது நான் தெரிவித்தேன். என்ன தெரிவித்தீர்கள்? தங்க திரௌபதா, இந்த சேலையில் எத்தனை இழை உள்ளதோ அத்தனை இழைக்கு சேலை கொடுப்பேன் என்று தெரிவித்தேன். அதற்கு பதில் இங்கு கொடுத்தேன். அதற்கு இது சரியா போயிட்டது. என்ன அர்ஜுனா? மாமா, இன்னொரு காரணம், இது வந்து பழைய வரலாறு கிடையாது. போரில் நடந்திருக்க ஒரு செய்தி. அப்படியா? என்ன என்ன எந்த ஆபத்து தெரியுமா? அதை மாமா, அர்ஜுனா, 13ஆம் போரிலே வீரசிங்கம் போர் என்னுடைய மகன் அபிமன்னனை அந்த சைந்தேவன் கரம் பேர் சிறமேறு கொண்டான். உண்மைதான். அப்படி என்ன சபை செய்தி? அதே சைந்தேவா, நாளை இந்த சூரியன் சாயா முன்னாம் உன்னை கொல்ல சபை செய்தி. ஆமா, அதன் பிரகாரம் இதை அறிந்த துரியோதனன் என்ன செய்தான்? பூமியிலே பள்ளம் எடுத்து சைந்தவனை மறைத்தான். ஆமா, எனக்கு தெரியும். நீங்க என்ன செய்தீர்கள்? சூரியனை உங்களை சக்கரத்தால் மறைத்து வைத்திருக்கிறீர்கள். இதை அறியாத நாள் 14ஆம் போரிலே சுற்றி பார்க்க கிடைக்கவில்லை. அதனால என்ன செய்தி? அக்னியை மூட்டினாய். அர்ஜுனா, எதற்காக வியப்போகிறாய் என்றேன். என்னால் கொல்ல முடியவில்லை மாமா. சஞ்சீவனை எத்தனை பொழுது இருந்தால் நீ கொள்வாய் என்று சபதம் செய்தாய் என்று கேட்டேன். கடுகளவு பொழுது அவனை கொல்கிறான். அப்படியா? நான் சக்கராயுதத்தை விளக்கினேன். நான் சைந்தவனை கொன்றேன். ஆமா, அதற்கு என்ன பெரிய ஆபத்து மாமா? அதெல்லாம் பார்த்துடலாம்.
இது பாம்பு முதலில் என்னைத்தான் கொள்ளும். மாமா ரதை விடுங்கள் மாமா. முடியாத அர்ஜுனா, நீ சென்று வா. மாமா எனக்கு ரதை விடுங்கள். இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு ஓய்வு கொடு. ஏன்னா 16 நாள் ரதம் செலுத்தி நான் ரொம்ப களைப்பா இருக்கிறேன். இது ஒரு நாள் ஓய்வு எடுத்து வருகிறேன். மாமா இந்த ஒரு ரதை விடுங்கள் மாமா. அர்ஜுனா, காற்பது விரதம் என்று கருதிய வழிபாடுக்கு தொடரலாமோ பார்ப்பவர் மகிய சண்டை தேர்விட தடையோடில்லை தீர்க்கமாக என்ன வற்புறுத்ததால நான் உனக்கு ரதை விடுறேன். ஆனால் என்ன ஆனால் அங்கு சென்று நீ அந்த கர்ணனை பார்த்து பயந்து வருவதா இருந்தால் நீ இங்கேயே சென்று விடு. மாமா என்னை பத்தி உங்களுக்கு என்ன நினைப்பு? நானாவது அந்த கர்ணனை பார்த்து பயந்து வருவதாவது? அப்போ பயப்பட மாட்டேன்னு சொல்றேன். உண்மையா தானே? பயப்பட மாட்டேன். ஒருவேளை பயந்து வந்தா பயப்பட மாட்டேன் சொல்றல. சரி, தடையில்லை. சண்டைக்கான வர சொல்லலாம். அப்படியே இருக்கங்க. சண்டையை போடு. போறேங்க. ஏய், வாடி.
பாம்பு என்ன யாரும் பாடம் இருக்குமாடா? இல்லையா வாடா ஏரியல மாறினாலும் இருக்கு உன்னை கொல்ல புரியா? அரசனாக இருந்தால் 32,000 இருக்கலாம். ஆமா ஆனா நீ பாம்பு இருக்க. ஆமா உனக்கு வேற ஆள் எதுவும் கிடைக்கலையா? பாம்பென்றால் படையும் நடுங்கும். அங்க ஒரு பாம்பு வந்து சொல்லிட்டு வந்துப்பாரு, ஒரு ஜன பார்த்து அதை பத்தி உனக்கு தெரியாது. அது மட்டுமா இந்த உலகத்தில் என்ன காயமுக தெரியும் உன்னை? இந்த உலகத்தில என்ன பற்றி என்ன பேசுகிறார்கள்? இந்த உலகத்தில் சேர்ப்பாம்பு இல்ல, வண்டிகாரப்பு இல்ல, சட்டின மனைவியை ஒண்ணு மதிக்கல. அமைதி நீ ஆம்பல, நீ மனைவி மதிக்கலனா? பையா அர்ஜுனா, எங்க வந்த? சண்டைக்கு வந்த. சண்டைக்கு தானே வந்த. வந்தவன் பலான ஒரு அடி நீ அடிக்கிறதோ நான் அடிக்கிறதோ அதான சண்டை. அதை விட்டுட்டு கர்ணா உன்னை நாட்டுல மதிக்கல, வீட்டுல மதிக்கல, கட்டிய மனைவி மதிக்கலன்னு சொல்லிக்கிட்டு எதுவாடா சண்டை? எவன்டா சொல்லி கொடுத்தா சண்டை இது? என் மனைவி என்ன மதித்தா உனக்கு என்ன, என்ன மதிக்காத போனா உனக்கு என்னடா? நான் யாரு? சேர்ப்பாகம் இல்ல, ஆமா வண்டியாரம் இல்ல, உண்மை அப்படி சொன்னியே. நான் யார் என்ற கதை இன்ற தினத்தில அதுக்குதான் அப்பயே மட்டமா குடிங்கன்னு சொன்னேன். நீ போடுறா வேலை உள்ள இங்கதான் உன்னை பாக்குறேன். உள்ள என்ன நடந்து பேருக்கு தெரியும். எப்படி எப்படி இல்ல வாந்தி நான் வாந்தி எடுத்தனா ஏன்னு கேட்டியா நீ? அங்க பாரு. ஏங்க? ஆனா பாரு ஒண்டியால் போட்டு நிக்கலாம் பாடுறான். ஆமா ஒரே கத்து ஏழு வரலையே. என்னுடைய மாமா மைத்துனன். ஆமா நீதான் சாப்பாடு தெரிஞ்சாலும் அவன் நமக்கு வந்தேன். இவனையா போன் பண்ணீங்க? ஏய் அதே நான் ஒரு அதோட வந்தேன். இவனா உனக்கா? ஆமா. அவன் யார் தெரியுமா அவனுக்கு? யார்? ரெண்டாங்க யார் நாங்களா? நீ சிரிப்பு வந்து சொன்ன பார். இப்ப எனக்கு சிரிப்பு வருது. ஏன் தெரியுமா? இவன் யார் தெரியுமாடா? அட படுவாவி கூட இருக்கிறே உங்களை குழி வெட்டுறான். முதல்ல சண்டை ஆரம்பிக்கு முன்னாடியே உன் மேல அரவானை கொண்டு வந்து பலியிட்டவரும் இவரே. 13ஆம் சண்டையிலே அபிமன்யுவை கரவேல் சிறவேராக கொன்றவரும் இவரே. 14ஆம் நாள் போருக்கு இந்த பாம்புக்கு இறையா கொடுக்கணும் வாடா கொஞ்சம் கூட்டியாந்துக்கிறான். பையா அது பாட்டுலவா நறுகுடி பாட்டிடா. தெரியாது உனக்கு நறுகுடி பாட்டு? அவரா? அவரை நம்பி வந்துக்கிறேன். இந்த நறுகுடி பாட்டு கிட்ட நடத்தூர்
ஒருத்தர் அடிச்சு தூக்க மாட்டேன் ஒருத்தர் அந்த கருத்துல இருக்க சொல்றான் சரிங்க ஐயா சார் பாவம் 2 கோணம் விழ போகுது அகப்பட்டு பிடிக்கிறது அகப்பட்டா சண்டை சேரிய இவனை பெருமை பேண்ட் விட்டு சொல்றேன் சண்டைக்கு வந்து முதல்ல சொல்லிக்கிறேன் அடிக்கணும்டான்னு இவன் பெருமை எல்லாம் எடுத்து போறான் தேவலத்திலே ஒரு முகத்தில் ஆட்சி செய்தியே அது வருமாடா உனக்கு வருமா தேவல ஆட்சி செய்தவனா நீ சொன்னாலும் கொஞ்சம் பொருத்தமா புழுவுடா ஏன்டா அப்படி புழுவுறீங்க சொன்னா கேட்டுப்பா தேவராஜ அர்ஜுன ஆட்சி செய்தார் அதை நான் பார்த்தேன் அப்படி ஏதோ ஒரே ஒரு ஆள் ஒரு ஓட்டு கிடைக்கும் சொல்ல உனக்கு பாப்போம் துக்குறவர் யார் ஆள் தெரியுதா யாரு அவன் ஆளு அவனுக்கு தூக்காத என்னடா பண்ணுவான் செல்லாத ஓட்டு கீழ்படி வாங்கி தூக்குற மாதிரி தூக்குறான் அவன் ஆளு அவனுக்கு தூக்குறாயா அது செல்லுமா இதோக்காங்க நாட்டு மக்கள் அவங்கள யாரும் என்னென்ன நீதான் ஆட்சி பண்ண தேவராசன் அவங்கெல்லாம் அந்த நேரம் வரல ஒண்ணும் அவங்களுக்கெல்லாம் நேரம் வரல நமக்கு நேரம் வரல இவருக்கு மட்டும் நேரம் வந்துட்டு இவரு போய் வந்துட்டாரு மேல ஆமாடா மரியா இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பார்க்க அங்கதாயத்தை அரசு சாய்தாக தோனதா கூடியோய் அதுக்கு நம்ம நிலதா அங்கதாயத்து ராஜா யாருன்னு கேட்டுப்பாரு மொத்த ஓட்டு எனக்கு விழும் அப்படியா கர்ண மகாராஜா ராஜான்னு எல்லாம் தெரியல அரே கர்ணா நீ அங்கதான் நாள் சொல்றீங்க அந்த நாடு உனக்கு யாரா கொடுத்தது என்னுடைய பங்காளி துரியோதனை கொடுத்தது நாங்க ஆண்ட அண்ணன் அந்த நாட்டை இல்ல எங்களுடைய பங்காளி ஆண்ட அண்ணன் துரியோதனை செஞ்சு வருடா நீ துரியோதனை உனக்கு என்ன வேணும் பங்காளி நான் யாரு செஞ்சு வருடா செஞ்சு வருடா விட மாட்டேன் அப்படி தெரியவில்லை எனக்கு வேறு மாதிரி காட்சியளிக்கிறாரே மாமா எப்படி ஏன் அண்ணன் தர்மகர்த்தாவால் காட்சியளிக்கிறாரே ரத விடுவா ஆமா ஆன விடியா மாமா ரத விட போறேன்னு சொல்ல வந்தேன் பான விடலாம் என்று பார்த்தால் கண்ணாயே மாயமா
இவன் தர்மனா சட் போது போது மாச்சு பயந்து பிணத்துறாயா இல்லையே மாமா. தர்மன் இருப்பது எங்கே? பாடிகுடாரம். நாம் இருப்பது எங்கே? குருச்சேத்ரா. அந்த பாடிகுராத்தில் இருப்பவர் இங்கே வர போறார். அந்த தர்மபுரி தானுக்கு ஏமாறா பாடிகுராத்தில் இருக்கும் தர்மன் இங்கு ஏன் வரப்போகிறார்? கனை விடு மாமா. கனை விடலாம் என்று பார்த்தா இவரை பார்த்தீங்களா? பாதம் கண்ணை தோற்றோடு என் பாசனம் சண்டையிட மாட்டேன் மாமா. என்னது? என்னால் முடியாது மாமா. அதுதான் சொன்னேனே. எப்போ? முன்னே நான் சொன்னேனே. உன்னால் முடியாத முறை நீதான் கண்ணனை பார்த்து பயப்படுவியா என்று சொன்னேனே. பயப்படவில்லை மாமா. சன்னட கண்ணங்கை கண்ணத்தை கண்டாயோ சின்னம்மா இல்லை. நான் சொன்னேன் மறுபடியும் போக போகிறேன். ஆமா மாமா. அண்ணனை பார்க்காமல் சண்டையிட முடியாது மாமா. சரி போகலாம். நேற்று வரை 16 நாள் போர் முடிந்திருக்கிறது. இன்றைக்கு 17ஆம் நாள் போர். இந்த போருக்கு யார் சென்றிருக்கிறார் தெரியுமா? என்னுடைய தம்பி அர்ஜுனன் சென்றிருக்கிறார். அப்படிங்களா? என் தம்பி அர்ஜுனனுக்கு ரதசாரதியாக யார் சென்றிருக்கிறார் தெரியுமா? யாருங்க? கண்ணபுரான் சென்றிருக்கிறார். ஆமா. சரி, அவர்கள் வருகிறார்கள் என்று பார்க்கலாம். அண்ணன் அமர்ந்து கொண்டிருக்கிறாய், சென்று பார். அப்படி ஆட்டு மாமா. அண்ணா பார்த்தா
கேட்கின்றேன். தம்பினி வாழி தந்தையாடி ஒரு முகூர்த்த நேரம் கூட ஆகவில்லை, அதற்குள்ளாக அந்த பாண்டவர்களை கொன்று அந்த துரோகத்தை கொண்டு வென்று வந்து விட்டாயா? என்னை பற்றி போட வேண்டாம் அண்ணா. என்னப்பா நான் சண்டை செய்து சமயத்திலேயே என்ன அந்த கண்ணனை பார்த்தால் தம்பி என்ன சொல்கிறார் ஒன்றும் புரியவில்லையே. உன் தம்பி கதை சொல்கிறான், நன்றாக கவனித்து பார். அப்படியா? ஆமா, அண்ணா நான் சண்டை செய்து கொண்டு இருக்கும்போது அந்த கண்ணனை பார்த்தால் தாங்கள் உருவம் போல் காட்சியளித்தது. என்ன உங்களை பார்த்துட்டு போகலாம் என்று வந்தேன் அண்ணா. என் வீட்டில் அந்த கண்ணனை கொல்லவில்லையா? நீயும் கட்டாய் உன் காண்டிமும் கட்டது. அர்ஜுனா, உன் அண்ணன் என்ன தெரிவித்தார் என்று நீ கோபித்துக் கொள்கிறாய்? மாமா, உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. இந்த காண்டிபத்தை வாங்கும் பொழுது அண்ணனோ தம்பியோ உற்றாரோ உறவினரோ யாராவது காண்டிபத்தை எழுந்து பேசினா அப்போது அவர் கொல்ல சபை செய்து இப்போது என் அண்ணனை எழுத சொல்லிவிட்டார். அதான் என் அண்ணனை கொல்ல போகிறேன். இப்போ உனக்கு ரொம்ப கோபமா இருக்கிறதா? சரி, பெரியோரை வில்லால் அடிப்பதை விட சொல்லால் அடித்து விடு. ஏதாவது ஒரு சிறிய வார்த்தையை சொல்லிவிடு. நீ சூதன் அல்லவா என்ற வார்த்தையை கேட்டு விட்டாரு. ஒரு சிறிய வார்த்தையை நான் கேட்க சொன்னேன். என்ன இது இப்படி கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு இருப்பதை விட முன்பு போலவே காட்டுக்கே செல்கின்றேன். ஹரி ஹரி கோவிந்தா. சரி அர்ஜுனா, என்ன ஹரி ஹரி? சரி,
நான் சென்று ஏதாவது ஒரு தந்திரம் செய்கிறேன். அங்கு ஆசீர்வாதம் என்று வரும்பொழுது நீ வந்து வணங்கிவிடு. அப்படியா? தர்மா, எங்கு செல்கிறாய்? காட்டுக்கு செல்கிறேன். ஏனோ இந்த கோபம் கொண்டு தானா வழி தேடி கொண்டு எங்கே செல்கிறாய்? தர்மா, எங்கே செல்கிறாய்? சொல்லி சொல்ல வார்த்தையாகி சாழ முடியவில்லை. காட்டுக்கு போகின்றேன், நானும் காட்டுக்கு போகின்றேன். வழி தேடி கொண்டு எங்கே செல்கிறாய்? தர்மா, எங்கே செல்கிறாய்? சொல்லி சொன்ன வார்த்தையாகி சாழ முடியவில்லை. காட்டுக்கு போகின்றேன், நானும் காட்டுக்கு போகின்றேன். இப்போ நீ எங்க செல்கிறாய்? முன்பு போலவே காட்டுக்கே செல்கின்றேன். அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம கேட்டுவிட்டான். வாயா, இந்த வார்த்தையை கேட்டு இருப்பதை விட நான் காட்டுக்கே செல்கின்றேன். கண்ணா, சரி, என்னை விடு. காட்டுக்கு போக போகிறான் என்று முடிவெடுத்து விட்டாயா? ஆமா நீ நான் இளமையில் ராமாயணம் கற்றோம் அல்லவா? ஆமா அப்பா. அதிலே எல்லா பகுதியும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆமா, அந்த காக்கா சூரன் கதை மட்டும் எனக்கு ஞாபகம் வரவில்லை. அதுவாயா இப்ப முக்கியம். சரி, நீ சென்று விட்டான். நான் இனிமேல் எப்பொழுது கேட்க போகிறேன். ஆகையா தற்போது அந்த கதையை சொல்லிவிட்டு செல்லு. நீ என்னை ஏதாவது செய்து விடுவாய். நான் காட்டுக்கே வேணாம் தர்மா, என்னை விடப்பா. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ சொல்லிக்கொண்டே போ, நான் பின்பற்றி கேட்டுக்கொண்டே வருகிறேன். சரி, சொல்கின்றேன். சிற்றன்னையின் வார்த்தையை கேட்ட ராமரும் ராமபிரானும் சீதை அம்மனும் ஆக மூவரும் தண்டகாரண்யம் காட்டுக்கு சென்று வசித்து வந்தனர். ஆமா, 3 பேரும் அங்க வசித்து வந்தாங்க. அப்பொழுது சீதை அம்மனானது அவ்வனத்தை சுற்றி பார்க்க சென்றது. அந்த நேரத்தில் காக்காசுரன் அவன் மேலே பறந்து கொண்டிருந்தான். காக்கா சூரன் மேல பறந்திருந்தான். அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் காக்காசுரனானவன் சீதை அம்மனின் சனத்தை கண்டு கனி என்று கொத்த முயன்றான். இதை அறிந்த ராமபிரான் என்ன செய்தார்? அவர் கையில் கோதண்டம் இல்லை, வில் இல்லை. அப்போது கீழே குனிந்து புல்லை எடுத்து நாணியாக தொடுத்தார். புல்லை எடுத்து நாணியாக தொடுத்தார். அதற்கு காக்காசுரன் என்ன செய்தார்? இதை அறிந்த காக்காசுரனானவன் ராமபிரானையும் சீதை அம்மனையும் இடஜாரி வடஜாரியாக வலம் வந்தார். அப்போது அவர்கள் என்ன தெரிவித்திருப்பார்கள்? அப்போது ராமபிரான் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன தெரிவித்தார்? ஆசீர்வாதம் 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 என்று தெரிவித்தார். அதுதான். எனக்கு அப்பொழுதே தெரியும். இவன் தர்மா, சிறியவர்கள் செய்யும் பிழையை பெரியவர்கள் நாம தான் பொறுத்து கொண்டு போகணும். இதான் ஆசீர்வாதம் செய்து அனுப்பு. தம்பி, அண்ணா அந்த கண்ணனை அண்ணனாக நினைத்து என் மேல் தொடுத்த வானத்தை அந்த கண்ணன் மீது தொடுத்து அந்த கண்ணனை கொன்று வென்று வருவாய். புறப்படு. அப்படியே ஒன்று சண்டைக்கு வந்த இருவரும் பார்த்தும் ஒரு சடாக்கூடன் கட்டினா அதை நான் கலைச்ச உடனே ஓடிவிட்டார். யாரு காலம் பண்ணிட்டு வந்தது? ஓண்டி அந்த பக்கமா கொஞ்சம் யார் சந்தேகத்தின் பேர் சென்றேன். ஆனா சண்டைக்கு வாங்க ஓடி போவாங்க. மறுபடியும் 2வது வரியா?
நானா சண்டைக்கு வந்து பயந்து போவேன். மண்ணை கவ்வ வைக்கிறேன். பார்க்கலாம். நான் கனவிட போகிறேன். திறமை இருந்தா தடுத்துக்கொள். அடடா அர்ஜுனா ராஜானே உரையில் போகிறார். 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 புறப்பட்டதிலிருந்து இப்படியா கனவிட நேரத்தில் தடுக்கும் காரணம் என்ன சொல்லியமாமா? கர்ணா, அர்ஜுனனுக்கு எதற்கு நேராக குறி வைத்திருக்கிறாய்? அர்ஜுனன் சிரத்தில் சரியா குறி வச்சிருக்கான். வேண்டாம். அருகில் இருப்பது கண்ணன். ஏதாவது சூழ்ச்சி செய்து மாற்றி விடுவார். அர்ஜுனனின் மார்புக்கு நேராக குறிவை திறம் கிடைக்கும். நாகாத்திரத்தை அர்ஜுனனுக்கு மார்புக்கு நேராக குறிவை முடியாது. முடியாதா? ஆமா. அப்படி முடியாது என்றால் என்ன? இந்த கண்ணை சூது செய்வார் அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்றியே. உன் பேச்ச கேட்டு நான் கணை விடுகிறேன் அஸ்திரத்தை நாகாசுரத்தை. அந்த அர்ஜுனன் மடிகிறான். என்ன சொல்வார்கள்? ரதம் செலுத்தி வந்த சல்லியுடைய வார்த்தை கேட்ட கண்ணன் மனம் தொடுத்தார். அதனால் மடிந்தான் அர்ஜுனன். அப்படி என்ற பெருமை உனக்கா எனக்கா? உனக்கு தான் வரும். எனக்கு வராது, கவலைப்படாது. 16 பேர் தான் வர்றோம். நீ பெருமை அடையவா நாட்டை விட்டு வீட்டை விட்டு கட்டிய மனை விட்டு நான் போருக்கு வந்தது. வைத்த குறிய மாற்ற மாட்டேன். விட முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன்னா ரதம் விட முடியாது. ஓடிவோ. ஓடி போவா. ஓடா. நானே ஓட்டிக்கிற ரதத்தை பார்த்து கொள்ளலாம். வந்து விட்டாயா? ஆமா. ஆஞ்சனா சிரசை விலகி விட்டாயா? அல்லது கடலிலே இறந்து விட்டாயா? என்ன செய்தாய்? நீங்கள் சொன்னது போல எதையும் செய்யவில்லை. கல்யாணம் சொன்னது போல் நீங்கள் மார்பினால குறி வைத்திருந்தால் சிறப்பு கிடைத்திருக்கும். ஆனால் கண்டுபிடானவர் வேற பெருவர் அகல பூமியில் ஆழ்த்தி விட்டார். ஆகையால் சிரம் கிடைக்கவில்லை, சிகரம் தான் கிடைத்தது. ஆமா. தலைக்கு சென்றது தான பாதையோடு வந்த கதை போலாகி விட்டது. அப்படியானால் என்னை மறுமுறை விட்டீரானால் அவனுடைய சிரம் எங்கிருந்தாலும் கொண்டு வருகின்றேன். மறுமுறை விட்டால் கொண்டு வர சொல்லு. ஆமா. நாகவி, உன்னை நான் மறுமுறை விட முடியாத அளவில் இருக்கேன். என் தாய்க்கு நான் 2 வரம் அளித்திருக்கிறேன். ஒரு வரம், உன்னை அர்ஜுன மீது ஒரு கணை தவிர மறுகணை விட மாட்டேன் என்று. போர்க்களத்திலே அர்ஜுன தவிர மற்ற 4 பேரை நான் கொல்ல மாட்டேன் என்று 2 வரம் அளித்திருக்கிறேன். ஆகையா உன்னை என் கரத்தால் எடேன், அர்ஜுனன் மீது விடேன். நீ எங்கேயாலும் போய் பேசு. கர்ணமகாராஜனே, இதுவரை நான் உழைத்து வளர்ந்தது அர்ஜுனை கொல்லவேதான். ஆனால் தற்போது நான் அதற்கே பயன்படவில்லை. ஆனால் இதோ உங்கள் தேர்தலில் உயிரை மாற்றிக் கொள்கிறேன். என்ன நான் கனவிடுத்தேன், தவறிவிட்டது. திறமை இருந்தா நீ கனவிடு.
எனக்கு உன்னுடைய ஆயுதம் தேவையில்லை. அப்படியா? அட விடுவேனோ நானோ ஒரு ஏழை பிராமணன். என் மகனுக்கு உபநயனம் செய்ய வேண்டும். அதனால் ஏதாவது பொருள் வாங்கி செல்லலாம் என்று அங்கதான் சென்றேன். தாங்கள் இங்கு வந்திருப்பதாக தெரிவித்தார்கள். அதனால் இங்கு ஓடோடி வந்தேன். சொல்லுங்க கர்ண மகாராஜனே. இந்த கடைசியில் ஏதாவது இருந்தால் வாங்கி போகலாம். தங்களை வேண்டி கேட்பது சுவாமி. சொல்லுங்கள் கர்ண மகாராஜனே. என்னிடத்தில் இருக்கும்படியான பொருளை கேட்டால் அம்மா நான் தாராளமா தருவேன் சுவாமி. கர்ணா, நீ இளமையில் இருந்து செய்து வந்த தான தர்மத்தை எனக்கு தத்தம் செய்து கொடுக்க வேண்டும். தண்ணீர் வேறு எதாவது கேட்டு என்ன இல்லை என்று சொல்ல வைத்து விடுவீர்களோ என்று மனம் தத்தளித்தது. ஆனால் இளமையிலிருந்து நான் செய்த தர்மத்தை எல்லாம் தத்து செய்து கொண்டு கர்ணா அப்படியே மகிழ்ச்சி அப்படியே கொடுக்கிறேன். ஆனால் இங்கே தத்தம் செய்ய வேண்டுமானால் எல் வேண்டும், ஜலம் வேண்டும், தர்பை வேண்டும், செப்பு காசு வேண்டும். கர்ண மகாராஜனே, நான் வரும் வழியில் ஒரு கருமாதி நடந்தது. அங்கே எனக்கு எல், தர்பை, செப்பு காசு எல்லாம் கிடைத்தது. ஆனால் இந்த குருஷேத்திரத்தில் ஜலம் தான் இல்லை. அதனால் உன் மார்பில் தைத்திருக்கும் ஓர் அம்பை அசக்கினால் அதிலிருந்து வரும் முதிரத்தை ஜலமாய் பாவித்து சத்தம் பெற்றுக் கொள்கிறேன். சொல்லுங்கள் கர்ண மகாராஜனே.
சத்திரியர் உதிரத்தால் தர்ப்பணம் கேட்கிறீர். வாங்குவது அம்மா, உமக்கு தைரியம் இருந்தால் கொடுக்க எனக்கு தடை இல்லை. அப்படியே ஆகட்டும். இந்த மண்ணில் வாழ்வை விட்டு வெற்றியை அடைந்த காரணத்தினாலே அவர் சார்வக சாரூப சாமீப சாவிச்சவர 4ஆம் பதவியை அடைய வேண்டும் என்று கர்ணனை போல் மோட்சத்தை சேர வேண்டும் என்று அவர் குடும்பத்தார் அனைவரும் ஒருங்கென சேர்ந்து கர்ண மோட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த கூத்தினை வைத்து தற்சமயம் கர்ணனாக நடிக்கக்கூடிய எங்கள் ஆசிரியராக விளங்கும் ஆசிரியருக்காக இந்த நூலாடை பொன்னாடையாக அணிவிக்கிறார்கள். நீங்கள் கேட்டபடி இளமையில் செய்த தர்மத்தை எல்லாம் இப்போதே தப்பு செய்கிறேன். அப்படியே ஆகட்டும். பானமானது கர்ணன் மார்பிலே தைத்தோம். அவன் உயிர் பாகாமல் தர்ம தேவதை அவன் தலையை காத்துக் கொண்டிருந்தான். தற்போது அவன் தான தர்மத்தை வாங்கிவிட்டு தற்போது கர்ணவாகனாக காட்சி தருகிறேன். வருகிறேன். உனக்கு விழியானது தெரியவில்லையா? உன்னுடைய ஊடக்கண்ணை நீக்கி நான கண்ணை அடித்தேன். என்னை விட்டுப்பா. என்னை கூடிய மறையாளுக்கு என் குலையின பலனை தந்தே.
கடைசி நேரத்திலே சமேதராக கருண சேவை தந்த கண்ணா உன் பாதார விந்தத்தை நான் ஆதாரமாக சொல்கிறேன். கர்ணா, உனக்கு யாது வர வேண்டுமா கேள். இந்த கடைசி நேரத்தில் கண்ணா உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தருகிறேன் என்று கேட்கிறீர்களே. உண்மையாக நான் எதை கேட்டாலும் தருவீர்கள். உண்மையாக நீ எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருகிறேன். அப்படியானால் சூரியனுக்கு வெற்றியை கொடு, சூரியன் தலையை எழுப்பி கொடு. அப்படி என்று நான் கேட்டான். தாராளமாக கொடுக்கிறேன். அப்படி கேட்க எனக்கு மனமில்லை. அப்படி கேட்க எனக்கு மனமில்லை. ஏன் கர்ணா, ஏன் உனக்கு மனமில்லை? சூரியன் செய்யும் கொடுமைகளை கண்டு நான் மனம் சகியாதவன். செஞ்சுவாத்து கடனை தீர்க்க வேண்டும் என்று அவன் போட்டு வளர்த்த இந்த உடலை அவனுக்கு கொடுத்து, அதனால் அவருக்கு வெற்றியை கொடு என்று கேட்க விருப்பமில்லை. வேற என்ன கேட்க போகிறாய்? உங்களை நான் எவ்வளவோ கேட்கலாம். பாண்டவர் 5 பேர் உமக்கு வேண்டியவர்கள், நான் மட்டும் வேண்டாதவனா? நான் என்ன பாவம் செய்தேன் கண்ணா? அர்ஜுனன் பாலத்தால் இறந்தார். இல்லையே இல்லையே, என்னை சிறுக சிறுக வஞ்சித்து விட்டாயே கண்ணா. விதி யாரை விட்டது கர்ணா? இல்லை வளைத்து மாலையிட்டிருப்பேன் திரௌபதி. நானே அறுத்தது விழுந்தி, நானே அறுத்தது. ஓர் வண்டானது வண்டாக வந்தது. நான் ராத்திரி அமர்ந்து நான் நகர் வரும் சமயம் ஒரு பசுக்கன்று வந்து இறந்தது. அந்த உரியவர் ஒரு வேதியர் ஓடோடி வந்து, கர்ணா ஆணவத்தோடு நீ நகர்வலம் வருகிறாயே, யுத்த களத்தில் உனக்கு சக்கர பூமியில் ஆழ்ந்து போக சாபம் கொடுத்தாரே, சாரதி பக்கம் குற்றம் இருக்க சாபம் எனக்கு வர அந்த வேதியராக வந்தது யார்? நான் தான். பரசுராமணத்திலே நான் சத்திரியன் அல்ல பிராமணன் என்று போய் சொல்லி இல்விதி கற்றேன். ஆசிரியர் என் துடை மீது சயனித்திருக்கும் வேளையிலே ஒரு வண்டானது ராட்சத வண்டியின் துடை துளைத்து உதிர பெருக அவர் விழித்து, அடே பாவி யார் நீ கர்ணா, உண்மையை சொல், பிராமணனா சத்திரியன் என்று கேட்டு பிறகு நான் உண்மையை சொன்னேன், சத்திரியன் என்று. அப்போது அவர் சாபம் கொடுத்தான். கற்ற வித்தையெல்லாம் தக்க சமயத்தில் மறந்து போக வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். சாபம் வர காரணமாக இருந்தவர் அது உண்மைதான். அதுவும் நீங்கள் தான். போகட்டும், எல்லாம் போகட்டும். சண்டை செய்யும் போது என் தம்பி அர்ஜுனன்
கண்ணு. அதுவும் நான் தான், அனைத்தும் நான் இப்படி தான். சுட்டிக்காட்டு காரணம் தெரியும். ஆண்டவர் 5 பேரை உங்களுக்கு வேண்டியவராக்கி கொண்டீர், நான் ஒருவனை வேண்டாதவராக்கி கொண்டேன். இது ஏன் கேட்கிறேன் என்றால், உங்களையே நம்பி இருக்கிறார்கள் என் தம்பிமார் பாண்டவர்கள். என்னை வஞ்சித்தது போல எங்கே என் தம்பிமார்களை வஞ்சித்து விடுவாயோ என்றுதான் நான் சுட்டி காட்டினேன். அவர்கள் நான் வஞ்சிக்க மாட்டேன், நீ கவலைப்படாதே. எனக்கு 2 வரம் கொடுத்தால் போதும். அது என்னென்ன வரம் கேள், தாராளமாக தருகிறேன். ஒரு வரம், நான் இந்த குருட்சேத்திர பூமியிலே மடித்து விடு. என் தாய்க்கு என்னுடைய மரண செய்தி உமது திருவாயா. என் தாய் ஓடோடி வந்து என்னை தூக்கி மடியிலே வைத்தான். இவன் தான் என்னுடைய மூத்த பிள்ளை, இவன் இழுவரும் தான் இல்லை. அப்படி என்று இந்த உலகம் அறிய சொல்ல வேண்டும். நான் யார் என்று அறிய வேண்டும். சரி, நான் அப்படியே செய்கிறேன். இன்னொரு வரம் என்ன? மற்றொரு வரம், கண்ணா, இளமையிலிருந்து 31 தானம் செய்திருக்கிறேன். ஒரு தானம் செய்கிறேன். என்ன தானம்? அன்னதானம். இடுவலத்தான் என்று யாருமே என் இல்லத்திலே அன்னம் புசிப்பதில்லை, யாரும் அளிக்கவில்லை. அதனால் நான் அடுத்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஈகை என்ற பொருளும் என் உடன் பிறந்து அன்னதான பலனை செய்து பிறகு உமது பதவிக்கு வர ஆசைப்படுகிறேன். தற்போது காலச்செல் பெரியார் வளர்ந்து விஜயரங்க முதலியாருக்கு எனக்கு கர்ணா, உன் விருப்பப்படி நீ மறு ஜன்மத்தில் ராமாத்தியார் குலத்தில் சிறு தொண்ட நாயனாராகவும், உன்னுடைய மனைவி பொன்னுருவி வெங்காட்டு நங்கையாகவும், உன்னுடைய மகன் விஸ்வகேதி சீராளனாக ஜனித்து அன்னதான பலன் செய்து என்னுடைய பதவி வாருங்கள். தற்பொழுது உனக்கும் காலம் சென்ற பெரியாராக விலகக்கூடிய விஜயரங்க முதலியார் அவர்களுக்கும் சாலோக சாரூப சாமீப சாயுச்சம் என்னும் 4ஆம் பதிவு அளித்தேன், பெற்றுக்கொள். காஞ்சிபுரம் அடுத்த குண்டரசன் தாங்கள் பட்டை கூட்டிலிருந்த குயினரால் கண்ணு மற்றும் என்ற கூத்து இத்துடன் முடிவெற்றது. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
மரியாதை